டி.கே. சிவகுமார் சூழ்நிலையை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். டி.கே. சிவகுமார் பேரை சொல்லி விஜய் தப்பித்துக் கொள்ளலாம். இத்தனை டிஎம்சி வாட்டரை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றுவேன் தைரியமா சொல்ல வேண்டியது தானே. என சொன்ன ஆட்சி கவுந்துரும். தாவேக்காவை சேர்ந்த ஒரு அமைச்சர் கூட திறந்து விட மாட்டேன் என்று சொன்ன கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர்களையோ காங்கிரஸ் முதல்வரையோ கண்டித்து இதுவரை ஒரு வார்த்தை பேச ஏன் திறந்து விடு கர்நாடகத்துக்கு உத்தரவிடுறாங்கல்ல, அதுவே தப்பு. திறந்து விடுகிற வேலையே காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பார்க்க வேண்டும். கர்நாடகத்துக்கு ரோலே கிடையாது. ஆக்சுவலா தமிழக அரசு இதை சுட்டி காட்டி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். மொத்தத்துல கர்நாடக தரப்புலையும் சரி விஜய் தரப்புலையும் சரி பேசி வச்சுட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்க மாதிரி எதுனாலும் சரி கடைசியா மத்திய அரசு மேல போட்டுற வேண்டியது, ஒரு பழிய போட்டுற வேண்டியது. எனக்கு தெரிய காவிரி இஷ்யூல நாடகமாடாமல் ஆத்மார்த்தமாக நிஜமாகவே செயல்பட்ட ஒரு தலைவர் உண்டு என்றால் அது ஜெயலலிதா மட்டும்தாங்க. மோடி திருவள்ளுவர் சொன்னதை அப்படியே செய்திருக்கிறார். அவர்னால நன்னயம் செய்துவிட. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பெங்களூருவுக்கு வருகிறேன் என்கிறார் முதல்வர் விஜய், வரவேண்டாம் என்கிறார் கர்நாடக முதல்வர். என்ன நாடகம் நடக்கிறது? வணக்கம் நண்பர்களே. காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பெங்களூருக்கு ஆகஸ்ட் 3 வருவதாக திட்டமிட்டிருந்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தன்னுடைய வருகையை மற்றொரு நாளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக பேச்சு நடத்துவதற்கு கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரை பெங்களூரில் ஆகஸ்ட் 3 சந்திப்பதென தமிழக முதல்வர் விஜய் திட்டமிட்டிருந்தார். அதற்கான ஏற்பாடுகளை கர்நாடக அரசு செய்திருந்தது. இந்த நிலையில் பெங்களூரில் டி.கே. சிவகுமார் செய்தியாளர்களிடம் வெள்ளிக்கிழமை என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் என்னை சந்தித்து பேசுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். ஆனால் தற்போது சூழ்நிலை சாதகமாக இல்லை. எனவே அவரது வருகையை தள்ளி வைக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். I could see that the atmosphere is not right at this point of time. So I am appealing him that let us postpone the visit for some time because we should have a very cordial atmosphere. I want both the states to be benefited out of it. இருவரின் சந்திப்பை மேலும் சுமூகமான அமைதியான சூழலில் நடத்தலாம். இந்த சந்திப்பு தொடர்பாக முதல்வர் விஜய் என்னுடன் தொலைபேசியில் ஏற்கனவே பேசியிருக்கிறார். தற்போது அவரை அழைத்து ஆகஸ்ட் 3 பதிலாக வேறு ஒரு தேதியில் சந்திப்போம் என்று கேட்டுக்கொள்வேன். இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காகவே இருவரின் சந்திப்பும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. In the meantime, I am requesting the Honorable Chief Minister of Tamil Nadu to defer our meeting for a little bit while, to have a meeting at a very cool, calm, cordial atmosphere in the best interest of both the states. We are ready to exchange our thoughts, views and work together for the betterment of both states. இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான வாய்ப்புகளை கர்நாடகம் தொடர்ந்து பரிசீலிக்கும். தங்கள் மாநில நலனை காக்கும் பொறுப்பு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு உள்ளது. தமிழகத்தின் நலனையும் காக்க வேண்டும் என்பதுதான் கர்நாடகத்தின் விருப்பம். ஆனால் எதிர்பார்த்த மழை பெய்யாததால் கர்நாடகம் எதிர்கொண்டிருக்கும் நிலையை தமிழகத்துக்கு விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது. அந்த திசையை நோக்கி இரு மாநில அரசுகளும் தொடர்ந்து செயல்படும். இதை கூர்ந்து கவனிக்கணும். இன்னொரு தடவை டி.கே. சிவகுமார் சொன்னது சொல்றேன். எதிர்பார்த்த மழை பெய்யாததால் கர்நாடகம் எதிர்கொண்டிருக்கும் நிலையை தமிழகத்துக்கு விளக்க வேண்டிய கடமை நமக்குள்ளது. அந்த திசையை நோக்கி இரு மாநில அரசுகளும் தொடர்ந்து செயல்படும். எப்படி? கர்நாடகம் தமிழகத்துக்கு விளக்கணும், ரைட்டு, அது கர்நாடகத்தினுடைய கடமை. பட் அந்த டைரக்ஷனை நோக்கி இரு மாநில அரசுகளும் தொடர்ந்து செயல்படும். அப்படின்னா கர்நாடகத்தின் நிலைமையை புரிந்து கொள்ளுகிற டைரக்ஷன் நோக்கி தமிழகமும், கர்நாடகத்தின் நிலைமையை புரிய வைக்கிற டைரக்ஷனை நோக்கி கர்நாடகம் செயல்படும். ஸோ மொத்தத்தில் கர்நாடகத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய திசையை நோக்கி இரண்டு மாநில அரசுகளும் செயல்படும் அப்படின்னு சிவகுமார் சொல்லியிருக்கார். அதோட அவர் மேலும் என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் 2 நடக்கும் அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டத்துக்கு பிறகு நிலைமை சீரடையும் போது இருதரப்பின் வசதிக்கு ஏற்ப பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகத்துக்கு வருமாறு தமிழக முதல்வர் விஜய்க்கு நான் அழைப்பு விடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது
ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடக்கிறது. அதுக்கு பிறகு நிலைமை சீரடைகிறப்போ இந்த இருதரப்பு, அதாவது கர்நாடகம் அப்புறம் தமிழகத்தினுடைய அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதுக்காக கர்நாடகத்துக்கு வருமாறு நான் தமிழக முதல்வருக்கு அழைப்பு விடுப்பேன் அப்படின்னு டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்கிறார். நான் கேட்குறேன், இவ்வளவு சூழல் சிக்கலாக இருக்கிறப்போ, பிரச்சனையாக இருக்கிறப்போ, அந்த விதமான ஒரு மோசமான அட்மாஸ்பியரில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடத்த முடியும். ஆனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வரோட உங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாதா? இது என்னங்க இது? இதில் நிறைய ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் அடிப்படை என்னன்னா, 2 மாநில அரசுகளுமே திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துகின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் நான் வருகிறேன் வருகிறேன் அப்படிங்கிற உடனே தொடக்கத்தில் சிவகுமார் என்ன சொல்லினா, வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு எல்லா இதுவும் நான் ஏற்பாடு செஞ்சு வைக்கிறேன், ஒரு சுமூகமான சூழல் நம்ம பேசுவோம் அப்படின்னு. கரெக்டா விஜய் எப்போ வராரோ அதை ஒட்டி அதுக்கு முன்னால சில அரசியல் சக்திகள், அப்புறம் கன்னட வெறி பிடித்த அமைப்புகள் எல்லாம் ஒரு தீவிரமா அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. பொதுவெளியில அங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது எல்லாம் வெடிக்கிறது. வழக்கம் போது இந்த காவிரி இஷ்யூ வந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்து வரும். அதுலயும் விஜய் வருகையை ஒட்டி கரெக்டா கிளப்பி விடுறாங்க. கிளப்பி விட்டது அதையே காரணம் காட்டி டி.கே. சிவகுமார் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இப்போ டி.கே. சிவகுமாருக்கு ஒரு தெளிவான காரணம் கிடைத்து விட்டது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை, அதனால விஜய் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழலை காரணம் காட்டி விஜயனுடைய சந்திப்பை அவர் தவிர்த்து விட்டார். விஜய்க்கு ஒரு காரணம், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, குறிப்பா தமிழக விவசாயிகள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. நான் பெங்களூருக்கே போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணேன். பட் கர்நாடக முதல்வர் நீங்க வர வேண்டாம் அவர் சொல்லிட்டாரு. நான் போறதுக்கு ரெடியாத்தானே இருந்தேன், அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் இப்போ கூட கூப்பிட்டா அடுத்த செகண்ட் போறதுக்கு ரெடி. அவர் என்ன கூப்பிட மாட்டேன்ட்டாரு. வான்னு சொன்னவர் திடீர்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ டி.கே. சிவகுமார் சூழ்நிலையை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம், டி.கே. சிவகுமார் பேரை சொல்லி விஜய் தப்பித்துக் கொள்ளலாம். மொத்தத்துல கூட்டம் நடக்க போறதில்ல, பேச்சுவார்த்தை நடத்த போறதில்ல. நடுவழியில திருசங்கு சொர்க்கத்துல இருந்து கஷ்டப்பட போவது தமிழகத்து விவசாயி. இந்த பிரச்சனையை தீர்க்க போறதே கிடையாது. ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலே அழகா பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸை சேர்ந்த 2 பேர் விஜயனுடைய மினிஸ்ட்ரியில இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு விஜயோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது. அதே காங்கிரஸ் தான் கர்நாடகத்தை ஆளுகிறது. தரமாட்டேன் என்று சொல்லுவதும் காங்கிரஸ் தான். ஏன் இந்த நிமிஷத்துல நீங்க எங்களுக்கு தல்லைனா, எனக்கு தமிழனை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை, தமிழகம் தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. நீங்க சொன்னபடி இந்த இத்தனை டிஎம்சி வாட்டரை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நான் என்னுடைய அமைச்சரவையிலிருந்து 2 காங்கிரஸ் அமைச்சர்களை விடுவிப்பேன், கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றுவேன் தைரியமா சொல்ல வேண்டியது தானே. எனக்கு சொன்ன ஆட்சி கவுந்துரும். ஆட்சியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அப்படிங்கிறப்போ இந்த காங்கிரஸை சேர்ந்த 2 மினிஸ்டர்ஸை வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிற கட்ஸ் விஜய்க்கு வரவும் வராது, தாவேக்காவனை யாரும் பேச மாட்டார்கள். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிர்மல்குமார் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் நேற்றுக்கு செய்தியாளர்கிட்ட பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தமிழ்நாட்டுக்கு 45 நாட்களுக்கு 4.5 டிஎம்சி காவிரி நீரை திறந்து விடுமாறு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. என்றாலும் கர்நாடகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியாக நமக்கு தேவையான நீரை பெற வேண்டும். தமிழகத்துக்கு நீரை பெற்றுத்தர வேண்டியது மத்திய அரசு தான். ஆனால் மத்திய பாஜக அமைச்சரே தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4.5 டிஎம்சி தண்ணீரை அடுத்த 15 டேஸுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் பண்ணணும்னு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. உத்தரவிட்டது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம்.
சரி, அந்த உத்தரவை மறுத்து தண்ணீர் விட மாட்டேன் என்று சொன்னது கர்நாடகம். யோசிச்சு பாருங்க, கர்நாடகம் தண்ணீர் விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனா இதுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்கணும், நீரை பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசு அப்படிங்கிற. எப்படி மத்திய அரசு பொறுப்பேற்கும்? ஆணையிட்டது காவிரி நீர் மேலாண்மை ஆணை, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணை. அந்த உத்தரவை மறுத்தது கர்நாடக அரசு. ஆக்சுவலா அந்த உத்தரவுக்கு ஒப்ளைஜ் பண்ணியிருக்கணும், அது மறுக்கவே கூடாது. மறுக்கிறதுக்கான அதிகாரம் கர்நாடகத்துக்கு கிடையாது. எனக்கு நல்ல நினைவில் இருக்கு, 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ மதிப்புக்குரிய பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பதிவில் ஒன்று குறிப்பிட்டிருந்தார். அது என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த தீர்ப்பினுடைய ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த காவிரி நீர் தொடர்பான மொத்த அதிகாரமுமே கர்நாடகத்தை விட்டு, கர்நாடகத்தின் கையை விட்டு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்துக்கு போகிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இனிமேல் யாரும் கர்நாடகத்திட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறதுன்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே கர்நாடகத்திடம் சொல்லுகிறது, நீங்க திறந்து விடுங்க. ஏன் சொல்லணும்? தப்பு இங்கதான் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த தண்ணீரை திறந்து விடுகிற அதிகாரம் கர்நாடகத்திடம் இருக்கும் வரை எந்த நல்ல சூழலிலும் கூட கர்நாடகம் நமக்கு தண்ணீரை திறந்து விடாது. தண்ணீரை திறந்து விடும் அதிகாரம் அதுகிட்ட இருக்கக்கூடாது. as per 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திட்ட எல்லா பவர்ஸும் இருக்கு. என்னன்னா, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திட்ட ஸ்டாஃப் கிடையாது இதை திறந்து விடுறதுக்கு. அதுக்கு உண்டானது, அதுக்காக அது கர்நாடக அரசை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆக்சுவலா அதுக்குன்னு ஸ்டாஃபை போட்டு அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த வேலையை காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பார்க்க வேண்டும். ஆக்சுவலா தமிழக அரசு இதை சுட்டிக்காட்டி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். திறந்து விடுன்னு கர்நாடகத்துக்கு உத்தரவிடுறாங்கல்ல, அதுவே தப்பு. திறந்து விடுகிற வேலையே காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பார்க்க வேண்டும். கர்நாடகத்துக்கு ரோலே கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, காவிரி நீர் தேசிய சொத்து, காவிரி நதி என்பது தேசிய சொத்து, அது கர்நாடகத்தின் சொத்து அல்ல. கர்நாடகத்தின் சொத்து அல்லாத ஒன்றின் மீது கர்நாடகம் எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும், அதிகாரம் செலுத்த முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிங்கிறப்போ இதுல என்ன அடிப்படையில் மத்திய அரசு மேல பொறுப்பு சுமத்திக்கிட்டே இருக்கீங்க? காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டிய மத்திய அரசு பொறுப்புன்னா அப்புறம் கர்நாடகம் எதுக்கு இருக்கு? திறந்து விடுறதே அவங்கன்னு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு திறந்து விட மாட்டோம்னு சொன்னது அவங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தாவேக்காவை சேர்ந்த ஒரு அமைச்சர் கூட திறந்து விட மாட்டேன் என்று சொன்ன கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர்களையோ காங்கிரஸ் முதல்வரையோ கண்டித்து இதுவரை ஒரு வார்த்தை பேச. ஏன்? அப்படின்னா இங்க என்ன நடக்கிறது? அப்புறம் நிர்மல் குமார் ஒன்று சொல்லுகிறார், இதுக்கு சட்ட ரீதியாகத்தான் பரிகாரம் காணணும் போல இருக்கு. அதனால ஆகவே அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகி சட்ட ரீதியாக நமக்கு தேவையான நீரை பெற வேண்டும். எப்படி? காவிரி நதிநீர் ஆணையம் அடுத்த 15 நாட்களுக்கு 4.5 TMC நீரை நீங்கள் திறந்து விடுங்கள் சொல்லியிருக்கு. ஏன்னா இம்மிடியட்டா தேவை. நெக்ஸ்ட் 15 days தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் 4.5 TMC திறந்து விடுன்னு சொல்லியிருக்கு. நீங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகி அங்க மனு போட்டு அவங்க விசாரிச்சு ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள இந்த 15 நாள் முடிஞ்சு போகுமே. இப்ப இம்மிடியட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி வடிநில பகுதிகளில் அங்க நீர்ப்பாசனத்துக்கு தேவைப்படுது. அந்த அவசரம் கருதி தான் அடுத்த 15 நாட்களுக்கு 4.5 TMC திறந்து விட சொல்லி ஆணையிட்டு இருக்கிறது. எது? காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம். நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்கும் கர்நாடகத்துக்கு பிரஷர் கொடுக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவேன்னா அப்பனா என்ன அர்த்தம்? நாளை கடத்துற வேலை. சரி, நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மோதிக்கிட்டே இருப்பீங்க, இந்த 15 நாள் போயிடும். இது கர்நாடகத்தை பாதுகாக்கிற வேலை. அவர் DK சிவகுமாரும் நாங்கள் சட்ட வழிமுறைகள் பற்றி யோசித்து வருகிறோம் சொல்றார். நீங்க கோர்ட்டு கேஸ் போச்சுன்னா 2 பேரும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம். இங்க இருக்கிற அல்லல் பட்டு கொண்டு இருக்கிற விவசாயிகள்கிட்ட பாத்தீங்களா,
உங்களுக்காக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை விஜய் மோதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அங்க கர்நாடகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நாங்க உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போயிட்டோம் காங்கிரஸ் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆளுக்கு படம் காட்டிக்கிட்டு இருக்கிறது. இங்க கடைசி செத்து சுண்ணாம்பு சாதாரண விவசாயிகள். நமக்கு என்ன தேவை? காவிரி நதிநீர் ஆணையம் சொன்னது நிறைவேற்றப்பட வேண்டும். அட் எனி காஸ்ட். அது அவசரம் கருதி தான் அடுத்த 15 டேஸ்க்கு இவ்வளவு தண்ணியை திறந்து விடணும்னு சொல்லியிருக்கு. 15 டேஸுக்குள்ள அந்த தண்ணீரை கர்நாடகத்திடமிருந்து பெற்றுத்தர வேண்டியது தமிழக முதல்வர் விஜயனுடைய பொறுப்பு. தர வேண்டிய கடமை கர்நாடகத்தினுடைய முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு உள்ளது. கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு, கொடுத்தாக வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. இதுல எங்க இருந்து வந்தது மத்திய அரசு? இன்னொன்னு, ஒரு சரியான கோணம் தமிழக அரசுக்கு பிடிபடாமலே போய் கொண்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விடுகிற வேலையை காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே செய்ய வேண்டும். அதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடணும்னு கேட்டு வழக்கு தொடுத்தால்தான் இனி பலன் கிடைக்கும். நீங்க உச்ச நீதிமன்றத்துல எந்த தீர்ப்பு என்ன வேணாலும் வாங்கிட்டு வரலாம். கடைசியில அதுக்கு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியா எந்த பாடி இருக்கோ அந்த பாடி கடைசியா கர்நாடகத்திட்ட தான் சொல்லும், நீ இதை திறந்து விடு அப்படின்னு. கர்நாடகம் முடியாதுங்க, அங்க போய் நின்னுக்கோங்க. அந்த திறந்து விடுகிற ஒர்க்ல இருந்து கர்நாடகத்தை தூக்கி எறியுங்க. திறந்து விடுவதே காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் தான் செய்ய வேண்டும். அது அதனுடைய காரியம். அதுக்கான ஸ்டாஃப், கட்டமைப்பு இதெல்லாம் உருவாக்கணும். அதுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யணும். இது எல்லாம் சொல்லி இதை வேண்டுகோளாக விடுத்து இதை பிரேயரா வச்சு உச்ச நீதிமன்றத்திட்ட போங்க. அதுதான் தமிழகத்துக்கான நிரந்தர தீர்வாக இருக்கும். மற்றபடி விஜய் பெங்களூர் போறாரா, டி.கே. சிவகுமார் சென்னை வர்றாராங்கிறது மேட்டர் கிடையாது. அதுவே டிராமா. அந்த டிராமாவும் நடக்கல, அதுக்குள்ள ஒரு டிராமா, வீல்ஸ் வித்தின் வீல்ஸ். சோ மொத்தத்துல கர்நாடக தரப்புலையும் சரி, இங்க தமிழ்நாட்டில் விஜய் தரப்புலையும் சரி, பேசி வச்சுக்கிட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்க மாதிரி. எதுனாலும் சரி கடைசியா மத்திய அரசு மேல போட்டுற வேண்டியது, ஒரு பழிய போட்டுற வேண்டியது. மத்திய அரசு செய்ய வேண்டும், மத்திய அரசு செய்ய வேண்டும். காவிரி நீரை திறக்கிற இடத்துல இருக்கிறது கர்நாடக அரசு. மத்திய அரசு ஏன் செய்யவில்லைன்னா, பெங்களூருக்கு வைக்க வேண்டிய கோரிக்கையை ஃபுல்லா டெல்லிக்கு அட்ரஸ் மாத்தியே போட்டுக்கிட்டு இருந்தா, வச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படி உருப்படும்? சரி, இதுல வேற ஒண்ணு சிக்கிச்சு. என்னன்னா, மத்திய அமைச்சரே கர்நாடகத்துக்கு சாதகமாக பேசிவிட்டார், மாற்றி பேசுகிறார் அப்படி. அதாவது அன்புமணி ராமதாஸ் 4 கேள்விகளை எழுப்புகிறார். அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் சம்மதம் இல்லாமல் காவிரியில குறுக்க ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல சொல்லி இருப்பது மத்திய அரசுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு மத்திய அரசுடைய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் சொன்னது மாதிரியான எந்த ஒரு அம்சமும், எந்த ஒரு வார்த்தைகளும் வாக்கியமும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் காணப்படவில்லை அப்படிங்கிறது. சோ அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது தெரியுமான்னு கேட்கிறாரு. மத்திய அமைச்சர் இந்த விதமா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல எதுவும் குறிப்பிடலையே அப்படிங்கிறார். அவர் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படியே சொல்றார். உண்மையில உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அவ்வளவு வெர்பாட்டிவா குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல காவிரி நதி என்பது ஒரு இன்டர்ஸ்டேட் வாட்டர், மாநிலங்களுக்கு இடையே ஓடும் நதி. எனவே அது தேசிய சொத்துன்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஒரு நேஷனல் அசட்டுக்கு ஒரு ஸ்டேட் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அது எப்படி ஒரு ஸ்டேட் தன்னுடைய சொத்து போல பாவித்து தன்னுடைய சொத்தை எப்படி தீர்மானிக்குமோ அது போல அதை எப்படி தீர்மானிக்க முடியும்? இப்ப அந்த அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன், காவிரி நீரையே திறந்து விடுவதற்கான அதிகாரம் கர்நாடகத்துக்கு எப்படி இருக்கிறது? இருக்க முடியாது. 2018 தீர்ப்புக்கு அப்புறம் அந்த அதிகாரம் கர்நாடகத்திடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. இதைத்தான் அன்னைக்கு பத்திரிகையாளர் மாலன் குறிப்பிட்டிருந்தார். அதனால இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, உண்மையில இந்த 2 தரப்புலுமே யாருமே காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டை பெர்மனண்டா சால்வ் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடவில்லை. அவங்களுடைய அரசியல் லாபத்தை மனதில் கொண்டு ஒரு கேம் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த கேம் போய்கிட்டே இருக்கு. அப்பப்போ ஏதோ இந்த விவசாயிகள் நலனுக்காக பாடுபடுற மாதிரி இந்த பக்கத்து அரசியல்வாதிகளும் அந்த பக்கத்து அரசியல்வாதிகளும் ஒரு பாய்ச்சல் காட்டிக்கிறது, வெறும் வார்த்தைகளை விடுறது. இதே வேலையைத்தான் இதுக்கு முன்னால திமுகவும் செய்தது. காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டுங்கிறது 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற டிஸ்பியூட். மேக்கே தாட்டு அப்படிங்கிற கருத்தியல் வெறும் 10 வருஷம் தான் ஆகுது.
அதுக்கு முன்னால வரைக்கும் இது வரவே இல்லை. காவிரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ல எந்த விதத்திலையும் மேகேதாட்டுங்கிறது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த டிஸ்பியூட்டா இருந்ததே கிடையாது. திடீர்னு 10 ஆண்டுகளுக்குள்ள கர்நாடகத்தில் அரசியல் பண்றதுக்காக கர்நாடக அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த மேகேதாட்டு. அந்த மேகேதாட்டுக்கு அது பற்றி விசாரிக்கிறதுக்கு தனியா காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும்னு சத்தமே இல்லாம எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஆண்டு மார்ச் மாசம் திமுக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கு. நீங்க ஒரு தீர்ப்பாயத்துக்கு மேகேதாட்டு இஷ்யூவை உட்படுத்திட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகேதாட்டு இஷ்யூவை நீங்க பொருட்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். மேகேதாட்டுங்கிற அந்த கருத்தியலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், அந்த கான்செப்டை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நம்முடைய ஆர்குமெண்ட் என்னன்னா மேகேதாட்டுங்கிற கான்செப்டே கிடையாது, அப்படி ஒண்ணே கிடையாது அப்படிங்கறதா. அது அவுட் ஆஃப் ப்ளூ செயற்கையா 0ல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னால கர்நாடக அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக உருவாக்கினது. ஆனா அதை திமுக அரசு ஏற்றுக்கொள்ளுகிற வேலையை பார்த்தது, கர்நாடகத்துக்கு நன்மை செய்ய. இப்படி ஒரு கடிதம் எழுதினது யாருக்கும் தெரியாது. கடைசியில மேகேதாட்டு சம்பந்தமா சட்டப்பேரவையில இப்ப விஜய் அரசு தீர்மானம் நிறைவேற்றுகிற போது உதயநிதி ஸ்டாலின் அப்ப அவுத்து விடுறார் இந்த விஷயத்தை. நாங்க அப்படி ஒரு கடிதம் எழுதினோம், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஷரத்தையும் இந்த தீர்மானத்துல நீங்க சேர்க்கணும் அப்படின்னு. ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்துல மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்துல கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ அந்த அடிப்படையில புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உடனே எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடனே முதல்வர் வேண்டுகோள் விடுக்க சபாநாயகர் ஏற்கப்பட்டது. அப்படிங்க உடனே மேகேதாட்டு சம்பந்தமா தனி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற டிஎம்கே அரசுடைய கோரிக்கை தாவேக அரசுடைய தீர்மானத்தில் இணைக்கப்பட்டது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தெளிவான டிராமா. இந்த ஒரு டிராமால எல்லாருக்கும் பங்கு இருக்கு. காங்கிரஸ், தாவேகா, திமுக. திமுகவை எதிர்த்து தாவேகாவும், தாவேகாவை எதிர்த்து திமுகவும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்யும். ஆனால் காவிரி இஷ்யூல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க, ஒரே டைரக்ஷன்ல பேசி வச்ச மாதிரி போறாங்க. இந்த மேகேதாட்டு விஷயமா இப்பவும் சொல்றேன், நான் பல தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன், அதுக்கு ஒரு தீர்ப்பாயம் வேண்டும் என்று கேட்பது அறிவுடைமையான செயல் அன்று, அது ரொம்ப ஆபத்தானது. நாளைக்கு அந்த தீர்ப்பாயம் நீங்கள் கோரி அமைக்கப்பட்ட அந்த தீர்ப்பாயம் மேகேதாட்டு அணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் அன்றைக்கு அந்த தீர்ப்பை ஏற்பதை தவிர வேறு வழி தமிழ்நாட்டுக்கு இருக்காது. பொறியில சிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆபத்தான கடிதத்தை டிஎம்கே அரசு சத்தம் இல்லாமல் அனுப்பி இருக்கிறது, பொதுவெளிக்கும் கொண்டு வரல. என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. காவிரி இஷ்யூல மேகேதாட்டு தொடர்பா ஒரு காவிரிக்கான தனி தீர்ப்பாயம் விசாரிக்கணும் சொல்லுகிற ஒரு விஷயத்தை டிஎம்கே அரசு காவிரி படுகை விவசாயிகளோட கலந்து பேசி இருக்க வேண்டாமா? அங்க இருக்க விவசாயிகள் சங்கத்தோட கலந்து பேசி இருக்க வேண்டாமா? அவங்க தானே உண்மையான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். விவசாயிகளுக்கே தெரியாது, விவசாயிகளை டோட்டலா புறக்கணிச்சுட்டு இவங்களா தன்னிச்சையா ஒரு முடிவு, யாருடைய நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு, என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கேயோட கூட்டணில இருந்தது. கர்நாடகத்துல காங்கிரஸ் வாழ வைக்கிறதுக்காக டிஎம்கே எடுத்த முடிவு. இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிறது. இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை தாவேகா சுமந்து கொண்டு இருக்கிறது. மொத்தத்துல தமிழக விவசாயிகளை காப்பாற்றுவதற்கான பொறுப்பை யாரும் சுமக்க தயாராக இல்லை.
இது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி தமிழக விவசாயிகளை ஒவ்வொருவரும் ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தலைவரை நான் கட்டாயமா நினைவு கூர்றேன். அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். காவிரி நதிநீரை பொறுத்தளவுல திட்டவட்டமான வெற்றிகளை பெற்று தந்தவர், அதாவது டிராமா போடாமல் பெற்று தந்தவர் ஜெயலலிதா ஒருவர் தான். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட்ல கொண்டு வரணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தப்ப கூட மத்திய அரசு இப்படி அப்படி தாக்காட்டிக்கிட்டே வந்தது. கடைசியில் அதற்கும் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த கெசட் போட்டே ஆகணும், கெசட்ல அந்த தீர்ப்பை கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி அறிவுறுத்தலை பெற்று வேற வழியே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கெசட்ல கொண்டு வந்தாங்க. அதே போல காவிரி விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை தருவதிலையும் அவர் வென்று காட்டினார். இப்ப இதையெல்லாம் பாராட்டித்தார் 2013 மார்ச் 9 தஞ்சாவூர்ல நடந்த விழால காவிரி படுகை விவசாயிகள் ஏகமனதாக ஜெயலலிதாவுக்கு பொன்னியின் செல்வி என்கிற பட்டத்தை தந்தார்கள். அதற்காக ஒரு சிறப்பான முறையில் ஒரு சிலை அமைத்து, பொன்னியின் செல்வி போல சிலை அமைத்து அவருக்கு பரிசாக வழங்கினார்கள். இது வரலாறு. அதாவது சில மக்கள் இஷ்யூன்னு வர்றப்போ அந்த இடத்துல டிராமாவே கூடாது. அதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். எனக்கு தெரிய காவிரி இஷ்யூல நாடகமாடாமல் ஆத்மார்த்தமாக நிஜமாகவே செயல்பட்ட ஒரு தலைவர் உண்டு என்றால் அது ஜெயலலிதா மட்டும்தாங்க. தன்னை பற்றி அவதூறு பேசியவர்களையும் மன்னித்து விட்டேன் என மோடி சொல்லி இருக்கிறாரே. தன்னை பற்றி ரொம்ப ரொம்ப மோசமான முறையில் அவதூறு பேசியவர்களை கூட மோடி மன்னித்து இருக்கிறார். சமூக ஊடகத்தில் நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வெளியிட்ட காணொளியில அவர் என்ன பேசினார்கிறத பார்ப்போம். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நீட் தேர்வு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் என்னையும் மறைந்த என் தாயாரையும் தரக்குறைவாக பேசினார்கள். அவ்வாறு பேசுவது ஒருபோதும் பிரச்சனைகளை தீர்க்காது. தரக்குறைவாக பேசியவர்களை தவறாக வழிநடத்தப்பட்ட குழந்தைகளாகவே நான் பார்க்கிறேன். அவர்களை தண்டிப்பதோ நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்ள வைப்பதோ பிரச்சனைகளை தீர்க்காது. அவர்களை நான் மன்னிக்கவே விரும்புகிறேன். மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு. ஆனால் நம் நாட்டு பெண்கள் ஆபாசமாக பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. வழிதவறி சென்ற நம்முடைய இளைஞர்களை நாம் மன்னிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்துவோம். एक कल्चरल शॉक है कि हमारी बेटियां इस प्रकार की भाषा कैसे बोल सकती है, लेकिन समय है इन बच्चों को गले लगा करके राह दिखाने का. ये गुमराह बच्चे हैं, उनको राह दिखाना हमारा काम है. उनको सजा देना, अदालतों के चक्कर कटवाना, समाज में उनको प्रताड़ित करना, इससे हम परिस्थितियां नहीं बदल पाएंगे. मैं उन्हें माफ करना चाहता हूं. நாக்கை கடித்துக் கொண்டதற்காக பற்களை நாம் எடுத்து விடுவதில்லை. அதுபோலத்தான் நம்முடைய இளைஞர்களும். அவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள். இளைஞர்கள் முன்வந்து தமது தவறுகளிலிருந்து பாடம் கற்க வேண்டும். दांतों तले हमारी जीभ आ जाती है, खून निकल आता है, लेकिन हम दांत तोड़ते नहीं है, क्योंकि दांत भी हमारे हैं, जीभ भी हमारी है, बच्चे भी हमारे हैं. उन्हें राह दिखाना हमारा काम है. गुमराह को राह दिखाना कठिन होता है, लेकिन कठिन काम हमको करना है. और इसलिए आओ, मैं इन बच्चों को कहता हूं, बच्चों आओ, हम देश के लिए साथ मिलकर के आगे बढ़े, कुछ नया सीखें, गलतियों से भी सीखें, अपने सपनों को लेकर के चल पड़े. देश நமது நாடு சிறப்பான முறையில் முன்னேறி வருகிறது. இளைஞர்களும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவுறுத்தி இருக்கிறார். बहुत आगे बढ़ रहा है, आगे बढ़ने वाला है, और आपका भी आगे बढ़ना निश्चित हो, यही मेरा सपना है. मैं आपके लिए जीता हूं, आपके उज्जवल भविष्य के लिए खपता हूं. आओ हम मिलकर के देश को आगे बढ़ाएं. बहुत बहुत धन्यवाद दोस्तों. बस आओ, गलतियों से सीखो, आगे बढ़ो. பிரதமர் மோடி எவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு மாபெரும் தலைவர். இந்தியாவில் தொடர்ந்து செல்வாக்க அப்படியே தக்க வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். நாங்க ரெகுலரா அது சம்பந்தமா
அவ்வப்போ பீரியாடிக்கலா ஒரு நியூஸ் போட்டே வருவோம். இந்த மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் இந்தியாவில் அவ்வப்போது மோடியின் செல்வாக்கு எப்படி இருக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதே போல உலக நாடுகள் பலவற்றுக்கும் பண்றாங்க. தொடர்ந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக நம்பர் 1 பொசிஷன்லயே அப்படியே இருந்து வருகிறார் மோடி. ஆனா அவருக்கு அடுத்த நிலையில் நம்பர் 2 வரவங்க, நம்பர் 3 வரக்கூடிய தலைவர்கள், மற்ற நாட்டு தலைவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்பர் 1ங்கிற ஸ்தானத்தை விட்டு மோடி கீழே இறங்கினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் தலைவர் தன்னை பற்றியும் மறைந்த தன்னுடைய அம்மாவை பற்றியும் ஆகத்தரக்குறைவாக இழிவாக பேசிய சிறுமதி உடையவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இவங்களை போய் கோர்ட்டு கேஸின் ஏத்தி அழைக்கிறதோ இல்லாட்டி சும்மா ஜெயில போடுறதோ இதனால என்ன பிரயோஜனம்? அவர்களாக திருந்தட்டும். அதுல இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம நாட்டு பெண்கள் ஆபாசமா பேசுறது அப்படிங்கிறது நம் கலாச்சாரத்துக்கு முரண்பட்ட ஒரு விஷயம். இப்படி ஆபாசமா பேசுறது எங்கேருந்து வந்தது? அதுவும் பொதுவெளியில ஒரு மிகப்பெரிய தலைவரை விமர்சிக்கிறப்ப இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறார். சரி, அந்த தலைவரை பிடிக்கல, ஏதோ விமர்சிக்கிறீங்க. இந்த தலைவருடைய தாயார் என்ன செய்தார்? அவரும் மறைந்து விட்டார். பொதுவா நம்ம எல்லாம் ஒரு கலாச்சாரம் உண்டு, இறந்து போன ஒருத்தரை நம்ம விமர்சிக்க மாட்டோம், ஏன்னா அது அநாகரிகம். ஆனால் இறந்து போனவர் ஒரு சாதாரண ஒரு பெண், பிரதமருடைய தாயார். அவங்க கடைசி வரைக்கும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவங்க எனக்கு தெரிய ஒரு நாள் கூட மோடியினுடைய பிரதமர் இல்லத்துல வாழ்ந்தது கிடையாது. தனக்குரிய தன்னுடைய வீட்டில் குஜராத்ல தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர். அவருக்கே உண்டான பழைய ஒழுங்குகளோடு இறை பக்தியோடு அவர் தன்னுடைய வாழ்க்கை தனக்கே உரித்தான விதத்தில் கழித்த ஒரு மனுஷி. அந்த பெண்ணையும் தாக்கி இழிவா சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி, அது பெண்களே. அப்பனா இந்த காலத்து இளைஞர்களும் பெண்களும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு கூட்டம்னு கூடிட்டா தன்னோட கூட கோஷம் போடுறதுக்கும் சத்தம் போடுறதுக்கும் 10 பேர் பக்கத்துல இருக்காங்கிற தைரியத்துல என்ன வேணாலும் பேச முடியுமா? மோடி திருவள்ளுவர் சொன்னதை அப்படியே செய்திருக்கிறார். அவர்னால நன்னயம் செய்துவிட, இதிலிருந்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவர்களுக்கு நாணமும் இல்லை, இந்த நன்னயம் செய்ததை புரிந்து கொள்ளும் திறனும் இல்லை அப்படின்னு திரும்ப இதே ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மேலும் மேலும் பல முட்டாள்தனங்களையும் இன்னும் அதிகப்படியாகவும் அவர்கள் செய்தால் அப்போ மோடியினுடைய இன்னொரு முகத்தை அவர்கள் பார்க்க வேண்டியது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.